அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நாட்டில் யதார்த்தமாக பார்க்கலாம். எப்படின்னா, அப்படி போகிற போக்கில் எங்க அந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படி கேட்ட உடனே அதை கேள்விப்பட்ட ஒருத்தர், நீங்கள் அப்படி நேராக போய் நீங்கள் வலது பக்கம் திரும்பினீங்கன்னா அங்கே ஒரு இடம் தெரியும் என்று வழிகாட்டுவார்கள். அல்லது இந்த பை சுமக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் அடுத்த தெரு வரைக்கும் போயிட்டு வரணும், இந்த பையை இங்கே வச்சுட்டு போகிறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா சரி வச்சுட்டு போங்க என்று சொல்வார்கள். அது மட்டும் இல்லை, போகிற போக்கில் லிஃப்ட்டுன்னு கேட்பாங்க. லிஃப்ட்டு கொடுக்குற வழக்கம் இருக்குது வண்டியில். குறிப்பாக இருசக்கர வாகனம் போகும்பொழுது கூட ஏற்றிக்கிற வழக்கம் என்பது இயல்பாக நடக்கின்ற விஷயம். இதுக்கு பெருசாக தேங்க்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, இயல்பாக நடக்கிற விஷயந்தான். அதே போல் ஒரு தகவல், ஒரு ஊருக்கு போகிறோம்னா, இந்த ஊரில் இன்னார் பேரை சொல்லி அவருடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னா, அப்படி அவர் வீடா, சரி சரி 2 தெருவு கலந்து போங்க, அங்கே இருக்குது என்று வழிகாட்டுவார்கள். அல்லது என்ன விஷயம் வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. நான் இது மாதிரி இந்த விஷயம் வந்திருக்கேன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச தகவலை சொல்லுவாங்க. இதெல்லாம் இயல்பாக நடக்கின்ற விஷயம். திடீர்னு தள்ளிட்டு போவோம், வண்டியில் போவோம், வண்டி பஞ்சர் ஆகிடும். எங்கே பஞ்சர் ஓட்டி தேடும்போது ஒருத்தர் எங்கே பஞ்சர் ஆகிடுச்சுங்களா, ரைட் அப்படியே கொஞ்சம் தள்ளிட்டு போங்க, கடை லெஃப்டில் இருக்குது அப்படிம்பார். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு உதவி செய்கின்றது நம் நாட்டில் தான் உண்டு. வெளிநாடுகள் அது அப்படி பழக்கம் கிடையாது. அங்கே இப்போ சாலையில் ஒரு விபத்து ஏற்பட்டால் கூட நம்ம நாட்டில் உடனே ஓடி வருவாங்க, கிடுக்கிடுக்குன்னு உதவி செய்வாங்க, என்ன உண்டு செய்வாங்க, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். ஆனால் வெளிநாடுகளிலே அப்படி உடனடியாக நேரடியாக உதவி செய்ய முடியாது. அப்போது பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருப்பது என்பது நம் நாட்டில் இயல்பாக நடக்கின்ற விஷயம். சமீபத்தில் கூட பார்த்தோம், கேள்விப்பட்டிருக்கோம், நீங்களும் செய்தி படிச்சிருக்கலாம். அப்படின்னா, கர்நாடகாவில் ஒருத்தர் அவங்க அம்மா வெளியூரே போனதில்லை அப்படிங்கிறதுனால அவர் ஸ்கூட்டர்லேயே நாடு முழுக்க கூட்டிகிட்டு போனாராம், அம்மாவை காட்டணுங்கிறதுக்காக. அப்படி போகின்ற பொழுது கையில் பெருசாக பணம்லாம் கிடையாது. போகிற இடங்களிலே இவர்கள் நாடு முழுவதும் பிரயாணம் வந்திருக்காரு சொன்ன உடனே அந்தந்த ஊரில் அவங்களுக்கு வேண்டி செஞ்சு கொடுத்தாங்க, வீட்டில் தங்க வச்சாங்களாம். இவங்களுக்கு தெரிஞ்சது கன்னட மொழி தான். ஆனால் அவர்கள் சென்றது வடகிழக்கு மாநிலம் சென்றிருக்காங்க, திரிபுரா, மேகாலயா, மிசோராம். அந்த பகுதிக்கு போன போது கூட அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு வரவேற்று அவர்களுக்கு உதவி செய்தார்களாம். இப்படி உதவுதல் என்பது இயல்பான விஷயம் நம்முடைய பாரத நாட்டில். அது மறைந்து விடக்கூடாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எந்த அளவு இயல்பாக முடியுமோ அந்த அளவு உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் சமுதாயம் சீர்கெடாமல் சந்தோஷமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் உலகத்து நாடுகளிலேயே அமைதி அதிகம் தவழுகின்ற நாடு எதுன்னு சொன்னால் பாரத நாடு தான். ஏன்னா இப்படி மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் அரசியல் தூண்டுதல் இல்லாமல் இருக்கின்ற வரை, தனிப்பட்ட சுயமான இயக்கங்கள் மக்களை தூண்டி விடாத வரை, மக்களாக இருக்கின்ற பொழுது தனிநபர் ஒவ்வொருவரும் நாட்டிலே நல்லவராகத்தான் இருக்கின்றார்கள். ஜாதி மொழி கடந்து உதவி செய்வராக இருக்கின்றார்கள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அதைத்தான் ஐயன் வள்ளுவர் இங்கே நினைவூட்டுகின்றார். குறிப்பாக பாரத நாட்டை மனதில் கொண்டு செய்தார் என்று தான் எனக்கு தோன்றுகின்றது. அந்த குறள் என்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம். புத்தேள் உலகத்தும் ஈண்டும் பெறல் அரிதே ஒப்புரவின் நல்ல பிற. ஒப்புரவு அறிதல் அதிகாரத்தின் 213வது குறளிலே ஐயன் திருவள்ளுவர் இப்படி சொல்லுகின்றார். புத்தேள் உலகத்தும், அதாவது தேவர்கள் உலகத்தும், ஈண்டும் என்றால் இங்கும் இந்த உலகத்திலும், பெறல் அரிதே, பெறல் அரிதே என்றால் பெறுவது கடினம். எது கடினம் என்று சொன்னால், ஒப்புரவின் உபகாரம் போல, உதவி செய்வது போல, நல்ல பிற என்றால் பிற நல்லவை. அதாவது தேவர் உலகமானாலும் சரி, இந்த உலகமானாலும் சரி, உதவி செய்வதை போல நல்ல அறம் வேறு எதுவுமே கிடையாது என்று ஐயன் திருவள்ளுவர் சொல்கின்றார். அப்போ உதவி செய்தல் என்பது, உபகாரமாக இருத்தல் என்பது, இணக்கமாக இருத்தல் என்பது, ஒப்புரவோடு இருத்தல் என்பது சிறந்த அறம் ஆகும். அதாவது நம்மால் பிறருக்கு ஏதேனும் ஒரு வகையில் மகிழ்ச்சியோ உபகாரமோ கிடைக்க வேண்டும். உபதிரமாக இருக்கக்கூடாது, உபகாரமாக இருக்க வேண்டும். நாம் ஒரு இடத்துல இருக்கோம்னு சொன்னால் நம்மால் பலருக்கு பயனுள்ளதாக அந்த இடம் அமைய வேண்டும். நாம் இருக்கும்போது பாரமாக இல்லாமல்
பரோபகாரமாக இருந்தால் அதை விட சிறந்த அறம் வேறு எதுவும் கிடையாது. ஆகவே உங்களால் எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இயன்றளவு உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். பிறருக்கு பரோபகம் இருக்க வேண்டும், நன்மை தருவதாக இருக்க வேண்டும் என்று ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்றார். அப்படி இருந்தால்தான் இந்த உலகம் என்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதைவிட சிறந்த அறம் வேறு எதுவும் இல்லை என்று சொல்லுகின்றார். ஆகவே நாம் இந்த நாளிலே நம்முடைய மனதுக்கு பிடித்தபடி, மனதுக்கு ஏற்றபடி எந்த அளவு முடியுமோ அந்த அளவு பிறருக்கு உதவி செய்வராக இருப்போம். அந்த வகையில் உலகத்தை உயர்த்துவோம். ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி. ஜெய்ஹிந்த்.